மனோஜை காயப்படுத்திய பெரிய தயாரிப்பாளர் சுசீந்திரன் சொன்ன அதிர்ச்சி தகவல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் காலமானது குறித்து பிரபல இயக்குனர் சுசீந்திரன் சில தகவல்களை சொல்கிறார். என்னன்னு பார்க்கலாமா? சினிமாவை நேசிக்க கூடியவர், அவர்கிட்ட பிடிச்சதே அதுதான். எப்பவும் ஸ்மைலிங் இருக்கும், ஹாப்பியா இருப்பார், கூட பிறந்த பிரதரா பாப்பாரு. எல்லோருக்கும் அவர் மறைந்தது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பர்சனலா எனக்கு அதை நம்புறதுக்கே ரொம்ப நேரமாச்சு. சர்ஜரி பண்ணிட்டு 15 நாள் வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஹார்ட் உள்ள போற வால்வுல பிரச்சனை தான் சொன்னாங்க. அதுல ஏதோ ப்ராப்ளம், பிளட் சர்க்குலேஷன், அது மட்டும் தான் ஆபரேஷன் பண்ணதா சொன்னாங்க. அவரோட விருப்பத்துல தான் இந்த ஆபரேஷன் நடந்துச்சு. சிவியர் கண்டிஷன் கிடையாது, எல்லாமே ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஆனா திடீர்னு இப்படி நடக்கும்னு தெரியாது. அவருக்கு சுகர், லோ பிரஷர் இருந்துச்சு. இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதனால அவரால் ரொம்ப எனர்ஜியா இருக்க முடியாது. அதே நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா அவ்வளவு எனர்ஜியா இருப்பாரு. என் கூட சாம்பியன் படம் பண்ணாரு. அப்பதான் எனக்கு அவருக்கு லோ பிரஷர் இருக்கிறது தெரியும். அப்புறம் ஈசன் படத்துல ஒர்க் பண்ணோம். நான் பாரதி ராஜா கிட்ட சொன்னேன், அவருக்கு நடிக்கிறதை விட இயக்குனர் ஆகிறது தான் ஆசை. உங்களோட ஆசைக்கு நடிகரா ஆக்கிட்டீங்கன்னு சொன்னேன். அப்புறம்தான் மார்கழி திங்கள் படம் உருவாச்சு. நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மனோஜ் கிட்ட சொன்னேன். அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தது. இந்த நேரத்துல இப்படி ஆனது அதிர்ச்சியா இருந்தது. மார்கழி திங்கள் படத்தை பார்த்து இவ்வளவு திறமையான பையனை நான் முன்னாடியே அறிமுகப்படுத்தாம போயிட்டோமோன்னு வருத்தப்பட்டாரு. அவரு இயங்கிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு தொடர்ந்து படங்கள் இயக்க வாய்ப்பு கிடைச்சி இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்றார். இயக்குனர் சுசீந்திரன் பாரதி ராஜாவோட பையங்கிறதுனால என்னால பலரிடம் வாய்ப்பு கேட்க முடியல அப்படின்னு மனோஜ் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய தயாரிப்பாளர் கிட்ட போய் கதை சொல்லி இருக்காரு. அந்த நேரத்துல சரி பண்ணலாம்னு சொன்னாராம். அவரு வெளியே போனதும் மனோஜ் வந்தா உள்ளே விடாதீங்கன்னு சொன்னாராம். அப்படியெல்லாம் அவரு காயப்படுத்தி இருக்காரு. படங்கள் இல்லைனாலே அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதுதான் பெரிய சிக்கல். அதனாலேயே நிறைய ஃபங்க்ஷனை தவிர்த்துட்டாரு. அவரை இயக்குனர் ஆக்கணுங்கிறது எனக்கு ஆசை. பல தடைகளை தாண்டி சிறப்பா அந்த படத்தை இயக்கி இருந்தாரு. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.